சோதிக்கத் துவங்கினால் குறையற்ற ரத்தினம் என்ற ஒன்று இப்பிரபஞ்சத்திலே இல்லை. ஆனால் மனமதில் இடம் பிடித்தால் எந்த ஒரு ரத்தினமும் தலை சிறந்ததாகத் தோன்றும். அதேபோல் சோதிக்கத் தொடங்கினால் சர்ப்பத்தை காட்டிலும் நஞ்சுடைய ஜீவன் இந்த சிருஷ்டியிலேயே இல்லை. ஆனால் பழகிவிட்டால் சர்ப்பத்தை விட ஆபத்தற்ற ஜீவனையும் காண இயலாது. தன் மார்க்கத்தை அது தேர்ந்தெடுத்துச் செல்லும். அவசியமின்றி எவரையும் அது தாக்காது. அதுபோலவே மானிடரும். மனிதரை ஆராய்ச்சி செய்ய துவங்கினால் நற்குணங்கள் ஏதும் தென்படாது. அரவணைத்துச் சென்றால் எந்த ஒரு மனிதரிலும் ஒரு தனிச்சிறப்பான குணத்தை நாம் காண இயலும். இதில் அடிப்படையில் செயல்படுவது நமது கோணமே. ஆகையால் தமது வாழ்வினில் மனிதரை மதிப்பிட தமது நேரத்தை வீணாக்க வேண்டாம். மாந்தர்கள் ஒன்றும் வஸ்து அல்ல, ஆத்மாவினை தரித்த ஜீவன்களாவர். தமது அணுகுமுறையால் அவர்களை மாற்றவும் இயலும். பரிச்சயமற்றவர்களும் தம்மவராக தம்மை ஏற்றுக்கொள்ளலாம். தம்மில் அன்பு நிறைந்திருந்தார்